Hi friends, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிறது கிராம்ப்டன் ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பாருங்க 2 நம்பர்ஸ் ஹை ஸ்பீட் இந்த சீலிங் ஃபேன் இருக்கு. இந்த சீலிங் ஃபேனை எப்படி புதுசா இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம், சோ இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லி தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க 444 பரணி. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ல உடனுக்குடன் கிடைக்கும். फ्रेंड्स, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டினா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீட்ல ஒரு சீலிங் ஃபேன் இருக்குல, அந்த சீலிங் ஃபேன் வந்து எப்படி நியூவா இன்ஸ்டாலேஷன் பண்றது, சோ அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லி தரேன். फ्रेंड्स, இப்போ நம்ம ஒரு சீலிங் ஃபேன் வாங்கணும்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் செக் பண்ணோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நம்ம கிராம்ப்டனுடைய ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஹை ஸ்பீட் ஃபேனு. ஓகேங்களா? இதில் வந்து பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிளேடு ப்ளஸ் மோட்டர் வந்து தனியாக தான் வரும். ஸோ பாருங்கள், பிளேடு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். அதுக்கு தான் நம்ம இந்த மோட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இது எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வீடியோவில் இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இதை பற்றி தெரியலனா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபோர்த் ஸ்டெப்ஸில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபேன் வாங்கணும். எல்லா ஃபேன்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் இந்த ஃபேனுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து கவர் பண்ணுற ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பாருங்கள். இந்த கப்பு வச்சு தான் நம்ம அந்த ஒயரிங் கனெக்ஷன்லாம் கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 கப்பு கொடுத்துருப்பாங்க. ஒன்று மேலே ஒன்று, ஒன்று பாட்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ராட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வால்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ராடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் என்ன இருப்பாருங்க, இது சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு மோட்டர் தான் மெயின். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இதுதான் நம்ம சீலிங் ஃபேனுடைய மோட்டர். ஓகேவா? இந்த மோட்டரில் தான் இந்த பிளேடு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது தெளிவாக அப்புறமா சொல்கிறேன். இந்த மோட்டர் வைக்கும்போது கீழே ஏதாவது பேப்பர் வச்சுட்டு வைங்க. ஏன்னா கீழே வந்து ஸ்க்ராட்ச் அது மாதிரி ஆகுது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேப்பர் மேலே இந்த மோட்டர் வைங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் போல் நட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல் நட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல் நட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஸோ இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளேடு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பிளேடுக்குள்ளே எத்தனை பிளேடுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே இதுக்குள்ளார பரவாயில்லைங்க, நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பிளேட்லாம் ஒன்று டச் ஆகாத மாதிரி, ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி. நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஓவராலாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. அதுதான் ஒன் பை ஒன்னா ஒரு பிளேடு தனி செப்பரேட்டாக இருக்குது. 3 பிளேடு இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம கொஞ்சம் காஸ்ட் ஹையாக கொடுத்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன் வரும். லோ காஸ்ட்டில் வாங்கினா கொஞ்சம் ப்ளைனாக வரும். அவ்வளோதான். நம்ம ஸ்பீடு கொஞ்சம் ஹை வேரியேஷனில் கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஓகேவா? மற்றபடி கொஞ்சம் டிசைன் பொறுத்து கொஞ்சம் ஃபேனுடைய ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் ஃபேன் ஸ்பீடும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராடு எடுத்துகிட்டு 2 கேப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேப்பை வந்து இப்படி போடணும். ஓகேங்களா? இப்போ வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இதை போட்டு இப்படி உள்ளார தள்ளிங்க. செகண்ட் கேப் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்படி போட்டு உள்ளார தள்ளிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா பின்னாடி தள்ளி விட்டுங்க. தள்ளிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல பாருங்கள், இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டனாலே ஓவரால் உங்களுக்கு ஹோல்ஸ்லாம் மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே பத்திரமா வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணால் நமக்கு நட்டு போல்டு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கவரை பிரிச்சுக்கும். ஓகேங்களா? அதில் தான் இன்னொரு போல்டு இருக்கும். இதில் மொத்தம் இது வந்து மேலே ராடில் நட்டுற வந்து போல்டு கிளாம்ப்பு, அதுக்கு தான் இன்னொரு போல்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டு வந்து கீழே போடணும். இது வந்து இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லிங்கன்னா, இல்லை கார்ட்டூன் பின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னு வந்து நீங்கள் மறக்காமல் சேஃப்டி பின். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டுடணும். இது வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த பின்னை போட்டுருங்க. அடுத்து இருக்க போல்ட் நட்டெலாம் கழட்டிக்குவோம். டைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வைப்ரேஷனில் சில இதெல்லாம் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கிளிப் வந்து போட போகிறோம். இந்த கிளிப்
ஃபைனலாக ஒரு டைம் கட்டிங் தீர் வச்சு செக் பண்ணிங்க ஃபுல் டைட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேவா. ஏன்னா வைப்ரேஷன் நம்ம டெய்லி போடக்கூடிய ஃபேன் வந்து வைப்ரேஷனில் நட்டு லூஸ் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஃபுல் டைட் வச்சு செக் பண்ணிக்கோங்க கட்டிங் பிளேயர் வச்சுட்டு ஓகேவா. ஃபைனலாக அந்த கிளிப்புடைய சைஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கணும். இப்போ பாருங்கள் வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுருக்கணும் ஓகேங்களா. இப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஓவராலாக இந்த ராடு போட்டு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம 2 கோர் ஒயர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 கோர் ஒயர் வந்து ஒரு 1/2 மீட்டர் எடுத்துங்க போதும். ஸோ அது வந்து டேரெக்டாக இப்போ நம்ம உள்ள இந்த ராடில் விட்டு கனெக்ஷன் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு கம்பி மாதிரி எடுத்துங்க. இந்த கம்பியில் வச்சு இந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி கம்பியில் வச்சு இது ஒரு சிங்கிள் கம்பி, அந்த கம்பியில் வச்சு இந்த 2 கோர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபுல் டைட் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயர் இருக்குல்ல சிங்கிள் ஒயரு, இதை வந்து எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் ஓகேவா. இந்த ஹோல்ஸ்குள்ளார இந்த கம்பி விடுங்க, இந்த ஹோல்ஸ்குள்ளார இந்த கம்பி விடுங்க பாருங்கள், இந்த ஹோல்ஸ்குள்ளார இந்த கம்பி விடுங்க ஓகேவா. ஸோ ஃபேனை இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. இது கனெக்ட் பண்ண மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபுல் டைட் வச்சு டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதில் ஒயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேஜராக பெருசாக எதுவும் ஒயரிங் கனெக்ஷனாக இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மீட்டர் வந்து ஒயர் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இது வழியாக விட்டுட்டு இது வழியாக எடுத்துகிட்டு ஸோ இதில் 2 போர்ட் இருக்கும். இந்த 2 போர்ட்டில் எதுனா மாற்றி வேணால் கொடுத்துக்கலாம். இதில் எது ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ அதுக்கு தான் இந்த ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போர்ட்டில் மட்டும் நம்ம பேஸ் நியூட்ரல் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கு தான் ஃபைனலாக இந்த ஒயரிங்லாம் டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்துங்க ஓகேவா. இந்த ஒயரிங்லாம் எல்லாமே டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க, லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நட்டு போல்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த நட்டு போல்டெலாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஒயர் வந்து கொஞ்சம் ரொம்ப லூஸ் விடாமல் லைட்டாக மட்டும் லூஸ் விட்டுட்டு இங்கே கேப் இருக்குல்ல, அந்த கேப் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா. பாருங்கள், இந்த கேப் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் நட்டு போட்டு டைட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதை மட்டும் விட்டுருங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 2 செப்பரேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம பிளேடு ஃபிக்ஸ் பண்ணுற இடம் ஓகேவா. 1 2 3 மொத்தம் 3 பிளேடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இதை ஓப்பன் பண்ணுறாதீங்க, இது வந்து காயில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே இருக்குது 2 பக்கத்தில் இருக்கிறது மட்டும் பிளேடு போடுற இடம். ஸோ இதில் மட்டும் தான் பிளேடு போட போகிறோம் ஓகேவா. அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணி இதை அப்படியே பத்திரமா வச்சுட்டு ஸோ இதை ஒரு பிளேடு எடுப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேடு எடுப்போம். இந்த பிளேடு எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சில டைமில் ரஃப்பாக இருக்கும், இங்கே ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருக்குது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும், இது வந்து பேக் சைடில் வரணும். அது இல்லாமல் நீங்கள் மாற்றி வச்சாலும் இந்த பிளேடு வந்து செட் ஆகாது. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதுதான் ஃபைனலாக என்ன பண்ண போனால் இந்த 2 நட்டு லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டோட்டலாக 2 பிளேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தான் ஃபைனல் பிளேடு ஓகேவா. இந்த பிளேடை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இந்த பிளேடை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சேம் நட்டு வந்து லூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் ஃபேனு அசம்பிள் பண்ணுறது இவ்வளோ தான். பேசிக்கான கனெக்ஷன் தான் இது. வந்து ரொம்ப மிகப்பெரிய கனெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நீங்களாகவும் இந்த ஃபேன் வந்து அசம்பிள் பண்ணலாம் ஓகேவா. முக்கியமாக இந்த ஃபேன் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் பார்த்துங்க ஓகேவா. நீங்கள் கீழே எங்கேயாவது வச்சிங்கன்னா பிளேடு வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபேன்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு தான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க தெரியுதில்ல ஒரு கிளாம்ப் ஒரு யூ ஷேப்பில் ஒரு ராடு தெரியுதில்ல, அதில் நம்ம வந்து இந்த கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த கிளாம்ப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இந்த புஷ்ஷு மாதிரி வந்து இந்த யூ ஷேப்பில் லாக் ஆகணும். இந்த கீழே இருக்க போல்டு வந்து நம்ம ஃபேனில் இருக்க ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த நட்டு போல்டு போட்டு டைட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பேஸ் நியூட்ரல் மட்டும்தான் வரும். அந்த பேஸ் நியூட்ரல் அதில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. இது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வரும் ஓகேவா. இங்கே சுவிட்ச் பாக்ஸில் ஃபேன் சுவிட்ச் இது, அதுதான் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது இது ஓகேவா. இப்போ நம்ம அந்த ஃபேனை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சுவிட்ச்லாம் போட்டு காமிக்கிறேன். ஃபேன் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வருதா இல்லை ஹை ஸ்பீடில் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ செக் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ராடு வந்து அந்த குஷனில் ஓகேவா. இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அதுக்கு சென்டராக விட்டுட்டு ஓகேவா. அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த போல்டை வந்து இப்படி போட்டு லாக் பண்ணணும் ஓகேவா. இப்போ இப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயின் கான்செப்ட் இங்கே தான் கொஞ்சம் பார்க்கணும்
இந்த 2 கிளாம்புக்கு சென்டராக இந்த ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேயே அந்த போல்ட் வந்து விடணும். ஓகேவா? போல்ட் விட்டிங்கன்னா நட்டு போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நமக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்குள்ளார அந்த கிளிப்பு வந்து மெயினாக போட்டு லாக் பண்ணணும். ஸோ ஓகேவா? இது வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பு வந்து மெயினாக போடணும். ஓகேவா? ஏன்னா சேஃப்டிக்காக சில டைம் ஃபேன் வந்து வைப்ரேஷன் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நட்டு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கிட்ட என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வர ஒயர் கனெக்ஷன் பாருங்கள் இந்த ஹோல்ஸ் வழியாக ஒயர் வருதில்ல, இந்த ஒயர் என்ன பண்ண போகிறோம்னா இது வழியாக விட்டுட்டு இங்கே ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபேஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒயரிங் அங்கே பாருங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் என்ன பண்ணால் இந்த கிளாம்ப் பர்சனால இந்த கேப் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே ஒன்று மேலே எழுதி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபேன் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? வாலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் செக் பண்ணோம் இந்த ஃபேனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணியிருக்க நட்டு போல்டு எல்லாமே எல்லா கனெக்ஷனும் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் இருக்க ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே லூஸ் கனெக்ஷன் இருக்கா சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டைம் லாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணிங்க. இந்த ஃபேன் நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஃபேனு, கிராம்ப்டனுடைய பிராண்டுடைய ஃபேனு. ஸோ இந்த ஃபேன் வந்து இப்போ நம்ம ரன்னிங் கண்டிஷனில் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஹை ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடு எல்லாமே வச்சு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஃபேன் வந்து இப்போ ரன்னாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், ஃபேன் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே சுற்றுது. ஹை ஸ்பீடுன்னு சொன்னால் மட்டும் பரவாயில்ல, ரியலாகவே கொஞ்சம் நல்லா ஹை ஸ்பீடாக இருக்குது. காற்று கொஞ்சம் நல்லா வருது. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், ஃபேன் கொஞ்சம் நல்லா சுற்றுது. ஓகேவா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சீலிங் ஃபேனை இப்படி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஸோ இது கூட கொஞ்சம் நம்ம சேஃப்டியும் கொஞ்சம் பார்க்கணும் ஒயரிங் கனெக்ஷனில். ஸோ இது போகிற வீடியோக்கள் நம்ம சேனலில் வேறு ஏதாவது வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஸ்டாலேஷன்